அனைவருக்கும் வணக்கம். வேப்பநல்லி தொகுதியில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அரசியல் கட்சியினுடைய தீவிர பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த வேப்பநல்லி திமுக வேட்பாளர் திரு PS சீனிவாசன் அவர்கள் பரப்புரையில் நாம் சந்தித்தவருடன் பல கருத்துக்களை பேச இருக்கிறோம். நம்முடன் இருந்திருக்கிறார் திரு திமுக வேட்பாளர் PS சீனிவாசன் அவர்கள். தொகுதி முழுவதும் பரப்புரை போய் முடிச்சிருக்கிறீங்க. இப்போ வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட சூளகிரி, வேப்பநல்லி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதி முழுவதுமே பரப்புரை முடிச்சிருக்கிற நிலையில் அங்கே நீங்கள் பரப்புரைக்கு போகும்போது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, என்ன பார்த்துருக்கிறீங்க? வணக்கம், என் பேர் PS சீனிவாசன். கடந்த 13 நாட்களாக தொகுதியில் கிட்டத்தட்ட 415 கிராமங்களுக்கு மேலாக நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்ற போது பொதுமக்கள் மிகுந்த எழுச்சியோடு குறிப்பாக தாய்மார்கள் அவர்கள் முகமலர்ச்சியோடு இன்றைக்கு எங்களை வரவேற்று அடுத்த முறையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தளபதி அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எங்களை உற்சாகத்தோடு எழுச்சியோடு வரவேற்று கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது கழக தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தாய்மார்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கின்றது. அவர்கள் ஏழை எளிய மக்கள் குடும்ப வளர்ச்சிக்கு, குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முழுமையாக அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களை எல்லாம் இந்த தொகுதியில் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில் முதலமைச்சர் அவர்களே வேட்பாளராக எண்ணி எங்களை எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. வேப்பநல்லி தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்படி அனுபவமிக்க அவரை நீங்கள் தேர்தலில் எதிர்கொள்கிறீங்க. இது உங்களுக்கு சவாலாக இருக்கா? அவர் எதிர்கொள்கிறது சவால் என்பதை விட, நான் இந்த உள்ளூர் தொகுதியை சார்ந்தவன். நான் இந்த பகுதி சார்ந்த மக்களிடத்திலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 25-26 ஆண்டுகளாக தொடர்ந்து படிப்படியாக அடிப்படை வசதிகளை அலுவலக அதிகாரிகளிடம் சென்று சந்தித்து அவர்களை முறையிட்டு அதை செய்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மத்தியிலே, மக்கள் மனதிலே நான் இடம் பிடித்து இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றேன். அவர் மூத்த தலைவர் என்பதையெல்லாம் மூத்த தலைவர் என்பதையெல்லாம் அவர் பொறுத்தளவு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு முறை ஜெயித்தால் அடுத்த முறை தோல்வியை கண்டவர் தான். குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியிலே 2-3 முறை தோல்வியிட்டவர் தான். அங்கே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அவர் அந்த பகுதியிலே, அந்த உள்ளூர் தொகுதியிலே அவர் நிராகரிக்கப்பட்டதனால தான் கடந்த முறை இங்கு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலே அவர் வென்றார். 2011, 2014 இந்த திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்ற தொகுதி. அதே போல் தற்போது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அவர் வெளியூர் தொகுதிக்காரர். கடந்த 5 ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களுக்காக எந்த ஒரு திட்டத்திற்கும் அவர் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த பகுதியில் அடிப்படை வளர்ச்சிக்கு முன்னெடுக்காத KP முனுசாமி அவர்களை நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க? நம்ம ஒரு பிள்ளை, நம்ம பகுதியை சார்ந்தவர். பல்வேறு அரசு சார்ந்த அலுவலகங்கள், அரசு சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் போய் அணுகினால் விரைந்து நம் இடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சகோதரனாக சீனிவாசன் இருக்கின்றார். ஆகவே நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னை இந்த தொகுதி மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை ஆதரித்து வந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியில் முதல் முறையாக நீங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு திமுக சார்பில் போட்டியிடுறீங்க. இந்த தொகுதி மக்களுக்கென்று நீங்கள் செய்கிறதுக்காக 3 முக்கிய வாக்குறுதிகளாக என்ன வச்சுருக்கிறீங்க சார்? முதலில் இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி ஓசூர் அருகாமையிலும் கிருஷ்ணகிரி 2 பெருநகரங்கள் மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு தொகுதி. ஆந்திரா கர்நாடக மாநில எல்லையோரத்தில் இருக்கின்ற ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக 73 ஊராட்சிகளும் இது குக்கிராமங்கள், கிராமங்கள் அடங்கிய பகுதியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதிகளில் இதுவரை அரசு கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ இல்லை என்பதை இந்த பகுதியில் மக்கள் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே அதை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் வருங்கால எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அணுகி இந்த பகுதியிலே கல்லூரி
பெற்று தருவதற்கும், அதே போல் சூளகிரி பகுதியிலே அதிகப்படியான விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே சூளகிரி பகுதியில் நவீன விளையாட்டு அரங்கம் ஒன்றை துணை முதலமைச்சரிடத்தில் ஏற்கனவே நான் கேட்டிருக்கின்றேன். அதை இந்த பகுதியில் கண்டிப்பாக அமைப்பதற்கான நான் முயற்சிப்பேன். காப்பனப்பள்ளி தொகுதியை பொறுத்தவரை சூளகிரி பகுதியில் குறிப்பாக விவசாயிகள் அதிகப்படியாக விவசாயிகள் சாகுபடி செய்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது. குறிப்பாக புதினா, கொத்தமல்லி, காய்கறிகள், அனைத்து வித காய்கறிகளும் அப்புறம் பூ வகைகளும் இங்கே விளைந்து சில தென் மாநிலங்களுக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஏற்றுமதி செய்கின்ற வகையிலும் இந்த பகுதியில் அதிகப்படியாக விவசாயிகள் விவசாய விளைச்சல்கள் இருந்து வருகிறது. ஆகவே இந்த பகுதியில் ஒரு அரசு சார்பில் மிகப்பெரிய ஒரு குளிர்சாதன கிடங்கும், காய்கறிகளே குளிர்சாதன கிடங்கும், அடுத்து வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வகையில் நவீனமயமாக காட்ட இங்கு சந்தையும் ஒன்று உருவாக்கி இந்த பகுதி விவசாயிகளினுடைய தரத்தை உயர்த்த நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பதவியை வகிச்சுட்டு வரீங்க. இதுக்கு முன்னாடி மாவட்ட அமைப்பாளராக தான் அந்த திமுகவில் வந்து உங்களுடைய பயணம் தொடங்கிருச்சு. இப்போது திமுகவில் இளைஞரணி அதில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? அடுத்தது வந்து நம்ம பரப்புரையில் இருக்கிற இளைஞரணி மாநில செயலாளரும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியாக ஏதோ பேசிட்டு வராரா? கழக இளைஞரணி செயலாளர் நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை அவர் எளிமையாக அணுகக்கூடியவர். உழைப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் கரம் பிடித்து அவர்கள் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். ஆகவே இன்றைக்கு இளைஞரணிக்கு மட்டும் 11 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகின்ற வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இளைஞரணியில் பணியாற்றி அவர்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் சில தொகுதிகள் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இளம் தலைவர் அவர்கள் 11 தொகுதிகளிலும் அவர் நிற்பதாக எண்ணி இந்த 11 தொகுதிகளும் வென்றாக வேண்டும் என்பதற்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமித்து 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு முறை பொறுப்பாளர்களிடத்திலும் வேட்பாளர்களிடத்திலும் பேசி கள நிலவரங்களை பற்றி கேட்டறிந்து அதை மீண்டும் எவ்வாறு இயக்கத்திற்கு வேட்பாளர்களுக்கு சாதகமாக உருவாக்க எவ்வாறு உழைக்க வேண்டும், எவ்வாறு பணியாற்ற வேண்டும், பல்வேறு அறிவுரைகளையும் கருத்துக்களையும் கூறி வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரப்புரையில் தீவிரமாக செயல்பட்டு வரும் சீனிவாசன் அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த பொன்னான நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடியவர் அவரது கனவு நிறைவேற RTV சார்பில் அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி அனந்தபாபு.